இந்திய கிரிக்கெட் அணியுடைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் குறித்து முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்த் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. இந்திய அணிக்கு தற்போதைய சூழல்ல கம்பீர் போன்ற பயிற்சியாளர்கள் தேவையில்லை அப்படின்னும் தோனி போன்ற ஒரு ஆலோசகர் தான் தேவை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில ஸ்ரீசாந்த் அவர்கள் இந்திய டெஸ்ட் அணியுடைய சமீபத்திய சரிவுக்கு கம்பீருடைய அணுகுமுறையே காரணம் அப்படின்னு குற்றமுமே சாட்டியிருக்காரு. டெஸ்ட் போட்டிகள்ல இந்திய அணி கம்பீர் அவர்களுடைய பயிற்சியில தொடர்ந்து சொதப்பிட்டும் இருக்காங்க. 2024 நியூசிலாந்துக்கு எதிரான சொந்த மண்ணில் பெற்ற 0-3 அப்படின்ற வரலாற்று தோல்வி மற்றும் 2025 சவுத் ஆப்பிரிக்காவிடம் பெற்ற 0-2 அப்படின்ற தொடர் தோல்விகள் கம்பீர் அவர்களுடைய பயிற்சியின் கீழ் தான் நடந்துள்ளது அப்படின்றத சுட்டிக்காட்டியிருக்காரு. இதனால உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பையுமே இந்தியா கிட்டத்தட்ட இழந்துவிட்டது. கம்பீர் வீரர்கள் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக, வீரர்கள் சோபிக்காத போது அவங்கள் அணியில் இருந்து நீக்குவதாகவுமே விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது குறித்து அவர் பேசும்பொழுது, பயிற்சியாளர் மாற்றங்கள் இந்திய அணிக்கு ஆலோசகர் தான் தேவை. நீங்கள் முதல்ல ஒரு சகோதரனை போல இருக்க வேண்டும். வெற்றி பெறும்போது சிரிப்பதும் தோற்கும் போது கோபப்படுவதும் சரியாக இருக்காது. தோனி ஒருபோதும் வீரர்களுக்கு இது போன்ற அழுத்தத்தை கொடுத்ததே கிடையாது. இந்திய அணிக்கு தோனி போன்ற ஒரு ஆலோசகர் தேவை அப்படின்னு பேசியிருக்காரு. இவர் பேசிய இந்த விஷயம் தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இத்துடனே பாத்தீங்கன்னா தோனி அவர்களுடைய ரசிகர்களுமே இந்த வீடியோவை பிசிசிஐக்கு டேக் பண்ணிட்டுமே இருக்காங்க. கூடிய விரைவிலேயே தோனி அவர்கள் இந்திய டீம் அணிக்கு ஆலோசகராக வந்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு பலருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.